வெல்கம் டு ஸ்மார்ட் ரெஸ்லிங் சேனல். இதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இந்த 4 பேருமே சாம்பியன்ஷிப் வாசம் தான் மோதுறதுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் யாருக்கு சாம்பியன்ஷிப் கிடைக்கும்? ஃபஸ்ட்டு ட்ரூ பார்த்திங்கன்னா இப்போ லைனில் தான் இருக்கார். ட்ரூ இப்போ கடைசியாக நெக்ஸ்ட் வீக் வரப்போகிற ஸ்மாக் டவுனில் மேட்ச் ப்ளே பண்ணுவார். அவ்வளோதான், அவர் அதில் வின் பண்ணால் தான் ஆச்சு. அப்படி இல்லைனா போச்சு. கோடியோட ஃபியூடு இப்போ ரொம்பவும் அவரோட சாம்பியன்ஷிப் டைட்டில்னு போர் அடிச்சுது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ தான் தீப்பொறியாக பறக்குது. லைன் மேலே லைன் கட்டி பார்த்தீங்கன்னா நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இப்போ ட்ரூவுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா செமி ஜெயினு, ரோமனு, ராண்டி ஆர்டனு இது இல்லாமல் 3 நபர் பார்த்தீங்கன்னா கோடிக்கிட்ட இவங்களுக்கு அடுத்து நாதான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒருவேளை இந்த ஃபேட்டல் 4வே பக்கம் போயிடுவாங்களோ, அப்படி இல்லாமல் சிங்கிள் ரன்னில் தான் போவாங்களான்றது தெரியல. எனக்கு தெரிஞ்சளவு பார்த்தீங்கன்னா சிங்கிளாக தான் மோதுவாங்க. ஆனால் அங்கே ட்ரூவே சாம்பியன்ஷிப் வின் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. இருந்தாலும் அவங்களாம் வந்து சாம்பியன்ஷிப் அடுத்து நான் மோதுவேன் நீ மோதுவன்றதை பார்த்தா கோடி ஒரு வேளை ரீட்டைன் பண்ணிவிடுவாரோ அப்படின்ற மாதிரியும் எதிர்பார்க்க தோணுது. ஆக மொத்தம் ட்ரூ கிட்ட கொடுத்தாலும் சாம்பியன்ஷிப் நல்லா தான் இருக்கும். ஏன்னா மெயின் வில்லனே அவர் தான். அவர்கிட்ட இந்த சமயத்தில் ஒரு டைட்டில் இருந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சமி சீன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டான அந்த ஸ்மாக் டவுனில் தான் அவரும் சொல்லியிருப்பார். சமி சீன் கொஞ்சம் பாவம் தான் கைஸ். கிட்டத்தட்ட 20 வருஷம் கிட்டத்தட்ட வகிக்கிறாரு. ஆனால் இன்னும் வேர்ல்டு சாம்பியன் மோதியிருக்காரு, வின் பண்ணதே இல்லை. மிட்கார்டு இன்டர்கான்டினல் சாம்பியன்ஷிப்பு, யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்பு இதிலே பார்த்திங்கன்னா ஃபோக்கஸ்டாக வச்சு மிட்கார்டு லெவல்லே போட்டு வச்சிட்டாங்க. செமிசின் இப்போ வேர்ல்டு மெட்டீரியல் அளவு ஃபேன் பேஸ் வச்சுருக்காரு. நல்லாவும் சண்டை போடுவார், ஃபுல் எஃபெக்ட் போடுவார். பட் ஆனால் அவர்கிட்ட சாம்பியன்ஷிப்பை கொடுக்கல. இப்போ ட்ரிக் வில்லியம் கூட லைட்டாக போயினா கலாய்ச்சி விட்டார். இவ்வளோ வருஷமாக இருக்க வேர்ல்டு டைட்டிலே போயினா நீலாம் வின் பண்ணதில்லடான்ற மாதிரி. அதுவும் உண்மை தான் கைஸ். அந்த கடுப்பாக என்னன்னு தெரியல. சமிசின் கோடியை ஃபேஸ் பண்ணி சொல்லியிருக்காரு. இப்போது இந்த மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக நான் அந்த டைட்டில் பின்னாடி வருவேன், எனக்கு வேர்ல்டு டைட்டில் வேணுன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆனால் செக்மெண்ட் இதுவும் பார்த்திங்கன்னா தாறுமாறாக இருந்தது. ஆனால் கோடிக்கும் சமிசினுக்கும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் இருந்தது. நல்லா பார்த்திங்கன்னா டீமாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. டீமாக சேர்ந்து ரோமன் இதை முறியடிச்சிருக்காங்க. ரோமன் கூட இருந்திருக்காங்க. பல விஷயங்கள் பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. இப்போது கோடிக்கு அகென்ஸ்டாக மோத போகிறாரு அந்த சாம்பியன்ஷிப் அகென்ஸ்டாக. அப்படியே ரோமனுக்கிட்ட வந்தாலும் ரோமன் பார்த்தீங்கன்னா 2 மேட்ச் ப்ளே பண்ணியிருக்காங்க. ஒன்று ரோமன் ரீட்டைன் பண்ணார், 2வது கோடி வின் பண்ணுவார். சினிமா லெவலில் பார்த்தீங்கன்னா இப்போ திரும்பியும் ரோமன் சொல்லியிருக்காரு, திருப்பி எனக்கு கோல்டு வேணும், சிஎம் பங்கையும் சேர்த்து சொன்னார். உங்ககிட்ட இருந்தால் நல்லா இல்லை, என்கிட்ட இருந்தால் இன்னும் கொஞ்சம் தரமாக இருக்கும்டான்ற மாதிரி சொன்னார். அப்படியே யார் பக்கம்டா போவார்ன்ற மாதிரி யோசித்தோம். இங்கே கோடி பக்கம் வராரு போல். இவனுங்க கன்ஃபர்மேஷன் பண்ணுறத பார்த்தா ரோமன் ரெயின்ஸை ராயல் ரம்பில் வின் பண்ண வச்சுட்டு ரோமன் கூட கோடியும் ரோமன் பார்ட் 3 மேட்ச்சு வெசமினியா 42ல் பண்ணுறாங்க போல். அப்படி பார்த்தீங்கன்னா சில இது போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் ராயல் ரம்பிள்லே மோதுறதுக்கு வாய்ப்பும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இதில் யார் வேணால் எப்படி வேணாலும் மோதலாம். சமிசின் ராயல் ரம்பிளில் கோடி கூட மோதினாலும் மோதலாம், அப்படி இல்லை ராண்டி ஆர்டன் மோதினாலும் மோதலாம், இல்லை ரோமன் ரெயின்ஸ் மோதினாலும் மோதலாம். மீதம் உள்ள ஒரு ஆள் ட்ரூ மேக்கன்டையர் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி மோத போகிறாரு இந்த வரப்போகிற ஸ்மாக் டவுன்லேயே. இப்போது ரோமன் கதை இப்படியா? ஆனால் ரோமனுக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னா இதுக்கப்புறம் 2 பேரும் இன்றைக்கி தான் புதுசாக இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வேணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ராண்டி ஆர்டனும் சமி செய்யணும். இதில் முக்கியமான நபர்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்தது ராண்டி ஆர்டன் தான். எத்தனை டைம் அந்த டைட்டிலை பார்த்தாரு, எத்தனை முறை கோடிக்கிட்ட கேட்கல, அவ்வளோதான். இப்போ ஓப்பனாக சொல்லிட்டாரு, கோடி நீ நல்ல ஒரு சாம்பியன் தான், இப்போ ட்ரூ கூட மோத போகிற, அதில் நீ ரீட்டைன் பண்ணிட்டா நான் கண்டிப்பாக அந்த சாம்பியன்ஷிப்பை நோக்கி வருவேன், நல்லா கவனிச்சிக்கோ, அடுத்த டார்கெட் நீ தான்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஃபயரு இதுதாங்க ஃபயரு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மக்களும் விரும்பினாங்க. கோடியோட டைட்டில் நல்லா போகணுன்னா பெரிய ஆப்போனன்ட்ஸ் இவன் வந்து மோதினா டைட்டில் மாறிடுமோ, அவன் வந்து மோதினா டைட்டில் மாறிடும், அப்படி இருக்கணும். அப்படி இருந்தால் தான் பார்த்தீங்கன்னா டைட்டில் நல்லாயிருக்கும். இவன் வந்து மோதுறானா தோக்கு அடிச்சிடுவான், கோடி ரீட்டைன் பண்ணுறான் அப்படின்னு நினைக்கவே கூடாது. வர்றவங்க போகாமல் வின் பண்ணிவிடுவாங்கன்னு நினைக்க வச்சு அதில் ரீட்டைன் பண்ணுவோம், அதுதான் நல்லாயிருக்கும். ஆனால் ராண்டியை மட்டும் திருப்பி மோத வச்சு ரீட்டைன் பண்ணிட்டாங்கன்னா ஃபுல் ஃபேனும் பார்த்தீங்கன்னா ஆக்ரோஷம் ஆகிடுவாங்க. 2 வருஷமும் ஸ்டில் பார்த்தீங்கன்னா சாம்பியன்ஷிப்பே இல்லாமல் தோல்வியிலே பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்காரு. ஆல்ரெடி நான் நிறைய சொல்லிட்டேன் ராண்டி பற்றி. இருந்தாலும் ராண்டியோட ஃபேன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பார்த்தீங்கன்னா சொல்லி தான் ஆனால் அவ்வளோ கடுப்பில் இருக்காங்க. நீ என்ன ப்ரோ ராண்டி ஆர்டன் ஃபேனா இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணேன்னா, நான் ரோமன் ரெயின்ஸ் ஃபேன் தான். இருந்தாலும் நடக்கிறத வச்சு பார்க்கும்போது ராண்டி பாவம் இல்லை. பார்க்கலாம் இந்த டைமில் வச்சு ராண்டிக்கு சாம்பியன்ஷிப் கொடுக்குறாங்களா என்னன்னு. உங்களுக்கு யார்கிட்ட சாம்பியன் கொடுக்கணுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். பை கைஸ்.